ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு ஃபுல் வீடியோ போட்டே. சரி, ஓகே, ஒரு ஃபுல் வீடியோ போடலான்னு சொல்லி தான் ரீசெண்டாக ஒரு vlog எடுத்தேன். இந்த vlogல பார்த்தீங்கன்னா டெய்லி நான் என்ன பண்ணுறேன் மோஸ்ட் ஆஃப் த டைமுங்கிற மாதிரி தான். இது ஆக்சுவலாக வீக்கெண்ட் vlog. வீக் டேஸ்னால் ஆஃபீஸ் போகிறது அப்படி இப்படின்னு பிஸி ஆகிடும். இது வீக்கெண்டுங்கிறதுனால மார்னிங் டு ஈவினிங் என்னோட ரொட்டீன் எப்படி இருந்ததுங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே குடுகுடுன்னு போய் இந்த ரோஸ் பூத்துருக்கிறதெல்லாம் கண்ணால் பார்த்துடணும், இல்லைனா மனசுக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது. ஸோ நானும் இகாவும் அப்படி தான் வாசலில் நின்று பூத்துருக்க பூவெல்லாம் பார்த்து அழகு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்தா பசங்களுக்கு லீவு, சும்மாவா சொல்லணும், எல்லாம் இங்கேயும் எங்கேயும் நடராஜா போட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குள்ளேயே இஹாக்கும் பசி வந்துருச்சு. சரி, இன்றைக்கி இட்லி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா பசியில் ஒரே அழுக. சரி, நேற்று வச்ச சட்னியே இருக்குது, அதை வச்சு ஃபஸ்ட்டு இஹாக்கு சாப்பாடை ஊட்டிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேற்று வச்ச சட்னியை வச்சே இஹாக்கு சாப்பாடை ஊட்டியாச்சு. மேடம் கொஞ்சம் சாப்பிட்டு சைலண்ட் ஆனால் தான் நம்மளால் அடுத்த வேலையே பார்க்க முடியும். ஸோ சாப்பாடெல்லாம் ஊட்டுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆகிடுது. இப்போலாம் குடுகுடுன்னு ஊட்டிட்டு உள்ளே வந்து நானும் அழகாக இட்லி சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த இட்லி சாம்பார் ரெசிபி பார்த்திங்கன்னா நான் இதில் ஃபுல்லாக கவர் பண்ணல, ஏன்னா உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஷார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2-3 தடவை நான் வீட்டில் செய்யும்போது இட்லி சாம்பார் ரெசிபி போட்டுட்டேன். இது ரொம்ப சிம்பிள் தான். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் வதக்கணுமா, எல்லாத்தையும் தேக்கி தலையில் மேலே கொட்டினோமா, அப்படியே ஒன்றா தூக்கி குக்கரில் ஆன் பண்ணி வச்சோமா, 10 நிமிஷத்தில் விசில் அடிக்கும் டாயின்னு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. அப்படியே மேலாப்பில் நெய்யை ஊற்றி கொஞ்சோண்டு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி மேலே தூவி நல்லா கலக்கி விட்டிங்கன்னா சாம்பார் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் வேணும்னா லைட்டாக சுகர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் வேணான்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரேட்டு. பசங்க வந்து சட்னி ஊற்றி சாப்பிடாம இதுக்காகவே வெயிட் பண்ணாங்க. நானும் நல்ல முருவலாக தோசையை நல்லா பெருசாக ஊற்றி சுட்டு பசங்களுக்கு நல்லா சுட சுட சாம்பார் வச்சு கொடுத்தேன். பசங்க நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. என்னோடய தோசைக்கல் 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த தோசையில் நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரியே தோசை வரும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக. நான் மோஸ்ட்லி வந்து நான்ஸ்டிக் போட மாட்டேன். எப்பயுமே தோசை சுடும்போது திருப்பி போடாதீங்க. இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல ஸ்பான்ஜியாக பொசுன்னு இருக்கும் அந்த தோசை பார்க்குறதுக்கே. ஒரு சைடு வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் அப்படியே மேலே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அது வந்து எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 சைடு வந்து கண்டிப்பாக திருப்பி போடாதீங்க. இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த தோசை உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காது. எப்பயுமே வந்து மூடி போட்டு தோசை போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இந்த தோசை சுடுறதுல இன்னொரு டாஸ்க் இருக்குது. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோசை முருவலாக வேணும்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க என்னென்னா எனக்கு வந்து மேலே சீஸ் போட்டு வேணும். இன்னொருத்தவங்க முட்டை போட்டு சாப்பிடுவாங்க. முட்டை மேலே போட்டு முட்டை தோசையாக வேணும்னு. என்னோடய ஹஸ்பண்ட் அப்பப்போ ஊத்தப்பம் கூட கேட்பாங்க. அதுவும் வந்து அந்த ஊத்தப்பம் மேலே ஆனியன் மேலே லைட்டாக நெய் போட்டியா, இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. என்ன தான் இந்த தோசை கஷ்டப்பட்டு நம்ம நின்று ஊற்றினாலும் அதை சாப்பிடும்போது வர டேஸ்ட்டுக்கு ஈடுனே இருக்காது. அப்போ வந்து அந்த கால் வலியும் தெரியாது, கை வலியும் தெரியாது தோசை சுடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இட்லியை விட தோசை தான் ஆல் டைம் எல்லாரோடமே ஃபேவரேட்டு. எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்பாடா நம்மளும் உட்காந்து தோசை சாப்பிட்லான்னு சாப்பிட்டா வீடு முழுக்க ஒரே அழுக்காக இருந்த மாதிரி இருந்தது, குப்பையாக இருந்த மாதிரி இருந்தது. சரி, ஓகே, டக்குன்னு ஒரு வேக்கம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு போனால் போலோ இருக்கிற இடத்துலையே ஃபுல்லாக அவ்வளோ முடி. அவன் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டுங்கிறதுனால டெய்லியுமே முடி அவ்வளோ கொட்டுவான். வீட்டில் பார்த்தீங்கன்னா மார்னிங் இல்லை வந்து ஈவினிங் 2 வேலையுமே ஃபுல்லாக வேக்கம் போடணும். நான் போடுறத பார்த்து என் பசங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. மொத்தமாக க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் மத்தியான வேலைகள் ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து இன்றைக்கி மீன் குழம்பு செஞ்சிட்றேன்னாங்க. ஸோ அதனால் மத்தி மீன் வாங்கிட்டு வந்தது இருந்தது. மத்தி மீன்லாம் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது நல்ல முருவலாக வறுத்து கொடுப்பாங்க. நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதே மாதிரியே பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு குழம்பும் வச்சு வறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் குழம்பு, ஆனால் அம்மா செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க. கொஞ்சோண்டு வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கருவடகம்னு நாங்கள் தனியாக ஒன்று எப்பயுமே செஞ்சு வச்சுப்போம். எங்கள் தஞ்சாவூர் சைட்லலாம் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் வதக்கிக்கிட்டாங்க. வெங்காயத்துக்கு அப்புறமே வந்து அம்மா வந்து இந்த கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குவாங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்லாவே வதக்க விடணும், டைம் கொடுத்து எப்பயுமே குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. ஏன்னா நம்ம கடான்னு இருக்கிற வேலையில் டப்புன்னு பண்ணோன்னா குழம்பு டேஸ்ட்டாக வராது. அதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து பண்ணால் குழம்பு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளியையும் நல்லா போட்டு அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா போட்டு வதக்கணும். உப்பு போட்டுக்கிட்டிங்கனாலே நல்லா கொஞ்சம் மசிஞ்சிரும். என்ன டைம் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ ஒரு பேஸ்ட்டு, இந்த பேஸ்ட் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு 1/2 ஆனியன், 1/2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சிப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கும்போது ஐயோ எனக்கு தண்ணியாகவே இருக்குது குழம்பு, கொஞ்சம் திக்காகவே வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தனியாக அரைச்சி இந்த மாதிரி நல்லா இதோடு போட்டு கொட்டி நல்லா பெரட்டினீங்கன்னா நல்லா கிரேவி திக்காக வரும். இப்போ வந்து நல்லா அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ அது மேலே வந்து மஞ்சத்தூள்,
மிளகுத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், தேவையான அளவு வந்து மிளகாத்தூள், மல்லித்தூளும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க. இது எல்லாம் தான் குழம்போட கிரேவியை வந்து நல்லா திக்காகிறதுக்கு வந்து மெயினான ஐட்டம்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியையும் அதிலே ஊற்றிடணும். நான் இது வந்து அந்த ஜார் கழுவுன தண்ணியையே அதில் அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதில் வந்து புளி கரைச்சல் சேர்த்துக்கிறாங்க. புளி வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு கரைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே கரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்பப்போ தேவையான அளவு ஸ்பூனில் போட்டுக்கலாம். இப்போ வந்து மாங்காவும் போட்டாச்சு. மீன் குழம்பு மாங்காய் எல்லாமே செய்யாதீங்க, மாங்காவோட செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மீன் குழம்பு மாங்காவோட மட்டும்தான் சாப்பிடுவீங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் அதையும் கொட்டி நல்லா கொதிக்க விட்டோன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகும். அங்கே ரெடி ஆகிட்டுறதுக்குள்ளே இப்படி திரும்பினா என் பையன் இந்த ஜாமானை எடுத்து அந்த ஜாமானை எடுத்துன்னு ஒரே அக்கப்போரு. அவரை ஒதுங்கி வச்சுட்டு இப்படிங்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா எல்லா மீனுக்கும் வறுவல் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த மசாலா வந்து அவங்க நான் வந்து பார்க்குறதுக்குள்ளேயே இதில் எல்லாம் போட்டு மீனில் தடவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வீடியோ வந்து அதில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ குழம்பு சூப்பராக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை அதில் அப்படியே பொறுமையாக போடணும். அதில் போட்டு நம்ம அப்படியே இங்கேயும் எங்கேயும் கரண்டியை போட்டெல்லாம் கலக்கக்கூடாது. அப்படியே பொத்துனாப்பில் இப்படி இப்படின்னு 2 ஷேக் பண்ணி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக வெந்துடும். இங்கிட்டு குழம்பு வைக்கிறதுக்குள்ளேயே பசங்களும் அவங்களோட ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குமானில் வந்து இங்கே வந்து பசங்களுக்கு மெயினாக மேத் அண்ட் ரீடிங் கண்டிப்பாக உண்டு, அது டெய்லியுமே பண்ணிடணும். ஸோ அந்த வேலையை அவங்கள முடிச்சிட்டாங்க. இப்படி வந்துட்டு நம்ம அப்படியே வறுத்த மீனை பார்த்தோன்னே அப்படியே வாயிலெல்லாம் எச்சி ஊற ஆரம்பிச்சிட்டு, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் தோசைக்கல்லில் வறுத்தாங்கன்னா உடனே தட்டை எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்றணும். சாதத்தோடு கிடையாது, வெறும் அந்த தனி மீனை மட்டும். அந்த டேஸ்ட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காது. சரி, இங்கே பெரிய பையன் படிக்கிறான், சின்னவனை காணுமேன்னு சொல்லி பேஸ்மெண்ட்டில் போனால் அவங்க அப்பா கூட உட்காந்து கீழே உட்காந்து ரீடிங் பண்ணிகிட்டு இருக்காரு தனியாக. எப்பயுமே இவன் ஒரு தினுசு தான், அவன் போய் தனியாக உட்காந்து தான் படிப்பான். அதுவும் அழகாக நீட்டாக படித்து முடிச்சுட்டு வந்துடுவான். கீழே தான் எங்களோட ஆஃபீஸ் ரூம் செட்டப் எல்லாமே. மேலே வந்து பசங்க அடிக்கடி சவுண்டு போடுவாங்க, மீட்டிங் அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஆஃபீஸ் செட்டப் எல்லாமே ஃபுல்லாக பேஸ்மெண்ட்டுக்கு கடத்திட்டு வந்தாச்சு. ஸோ 2 பேரோட டெஸ்க்குமே பேஸ்மெண்ட் தான். இங்கே வந்து பார்த்தா என்னோட சின்ன பையன் வந்து அழகாக அவரோட குமான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இவரும் குமான் போகிறாரு, சேம் அதே மேத் அண்ட் ரீடிங்க்கு. ஸோ 2 பேருமே டெய்லி அவங்களோட ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. அப்படியே லிஸ்ட்டு போட்டு ஒருத்தராக என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தான் டக்குன்னு ஞாபகம் வருது, போல உட்காணுமே எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு நல்லா க்ளீன் பண்ண இடத்துல நல்லா ஜம்முன்னு பெட்டில் உட்காந்துட்டு இருந்தான். நான் வந்து இந்த ஃபோனெல்லாம் எடுத்து ஷூட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே உடனே நான் தண்ணி குடிக்கிற மாதிரி பண்ணுவான். அப்படியே உழுந்து பிறண்டு என்னென்ன பண்ணி ஆக்ஷன்லாம் பண்ணி அவனை ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பண்ணுவான். அதை தான் பண்ணிகிட்ருக்கான். நீங்களே பாருங்கள், நெல் எடுக்கிறாரு, தண்ணி குடிக்கிறாரு. அந்த தண்ணி ஒரு சொட்டு கூட குடிச்சிருக்க மாட்டான், சும்மா போய் தண்ணி குடிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவான். போலோக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா பெல்லி ரப்பிங் வந்து ரொம்ப பிடிக்கும். உடனே நம்ம கிட்டக்கெல்லாம் போயிட்டோன்னா உடனே படுத்துக்கிட்டு இப்படி திரும்பிக்கிட்டு எனக்கு வந்து ரப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரே விளையாட்டாக்க போர் பண்ணுவான். இதுக்கு மேலே உன் கூட விளையாண்டனா பாக்கி வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு கடகடன்னு கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் கொடுத்து ஸ்க்ரீனிங் டைமுக்கு கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. டெய்லியுமே வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஸ்க்ரீன் டைமுன்னு சொல்லி அலோகேட் பண்ணிடுவோம். 30 மினிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணிவிடுவாங்க. இப்போ மீன் குழம்பு நல்லா ஆறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணோன்னே தெரியும் பாருங்கள், அப்படியே அந்த எண்ணெய் லேயர் மேலாப்பில் இருக்கணும். அந்த மாங்காய் மீன் எல்லாம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா சூப்பர், மீன் குழம்பு அல்டிமேட்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே மீன் குழம்புல மீன் துண்டு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மீன் வந்து உடையாமல் வரும். இதே நம்ம போட்டு குத்தி கொதறனோன்னா அந்த மீன் வந்து அந்த சட்டிக்குள்ளேயே உடஞ்சி போய் நமக்கு வெறும் முள் மட்டும்தான் வரும். இது வந்து இஹாக்கு தனியாக வந்து ஒரு மீன் வறுத்து வச்சுருக்கோம். ஏன்னா மத்தி மீனில் நிறைய முள் இருக்கும். ஸோ வந்து அதை குட்டீஸ்க்கு கொடுக்க முடியாது. எப்பயுமே குட்டி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நான்வெஜ் கொடுத்தே பழக்குங்க. அதுவும் மீன், முட்டை, சிக்கன், மட்டன் எதுவும் அவங்களால வந்து பல்லால் கடிக்க முடியலன்னா எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் சாப்பாட்டோடையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் கூடயோ சேர்த்து போட்டு அரைச்சி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கையில் கொடுத்தா அம்முனி இங்கிட்டும் அங்கிட்டும் ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு சாதத்தை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு இந்த அப்படி உதுத்து வச்சுருந்தேன் இல்லையா அந்த மீன், அது எல்லாத்தையும் அந்த மிக்சி பவுல்லே போட்டு நல்லா கொஞ்சோண்டு உப்பு, நெய் வேணும்னா நீங்கள் நெய்யுமே சேர்த்துக்கலாம். எப்பயுமே நான் நெய் கொஞ்சம் சேர்த்துப்பேன். காரவரம் இருந்ததுன்னா சொல்ல தெரியாதுல்ல குட்டி பாப்பாங்களுக்கு, அதனால் லைட்டாக மீன் குழம்பு வாசத்துக்காக போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நேவாக அரைச்சிருவேன். அரைச்சிட்டோன்னா குட்டீஸ் நல்லா அப்படியே ஸ்பூனால் கொடுத்தாலே நல்லா சூப்பராக சாப்பிட்ருவாங்க, அது க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கிறதுனால. ஸோ இதுதான் வந்து இஹாக்கு இன்னையோட சாப்பாடு. கொடுத்தோன்னா அப்படியே உட்கார வச்சு இங்கேன்னு பாட்டு பாடி எதோ சொல்லி இருக்கிற டாய் எல்லாத்தையும் கொண்டு வந்து வாரி போட்டு ஒரு வாய் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு டாய் கொண்டு வந்து போடணும், அப்புறம் தான் இன்னொரு வாய். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தட்டில் சாப்பாடு போட்டு உட்காந்துட்டேன்.
இந்த முழு மீனை இப்படி தட்டில் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் உடனே இந்த மாதிரி மீன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி யூடியூப் வீடியோலலாம் யாராவது இந்த ஃபுட் விளாகர்லாம் இங்கே போய் சாப்பிட்றேன் அங்கே போய் சாப்பிட்றேன் இப்படி சாப்பாடை கையில் குழப்பி இப்படி நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஊட்டுற மாதிரி வருவாங்க. அதெல்லாம் பார்த்தா உடனே எச்சி ஊற ஆரம்பிச்சிரும். சும்மாவே இருக்கிறேன்னா கிடுகிடுன்னு போய் கிச்சனில் போய் அது மாதிரி சமைச்சு பார்க்கணும் இது மாதிரி சமைச்சு பார்க்கணுன்லாம் நம்மளை வந்து அப்படியே ட்ரிகர் பண்ணி விட்ரும். ஸோ உங்களுக்கும் அது மாதிரிலாம் தோணியிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் என்ன மாதிரி தான் திங்க் பண்ணுறீங்களாங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். வீக்கெண்ட்னாலே எப்பயுமே மத்தியானம் வந்து கொஞ்சம் சாப்பிட்றது வந்து பொறுமையாக தான் சாப்பிடுவோம். ஏன்னா அந்த ஒரு டே பார்த்திங்கன்னா நல்ல கிட்ஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுவும் பெரிய கிளாஸஸ் இருக்காது. மோஸ்ட்லி ஒரு டே இல்லை 2 நாளுமே, சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்க வந்து இந்த சைக்கிள்லாம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கு, பம்பை வந்து காற்றடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இஹாவும் அங்கேயும் இங்கேயும் ஒரே ஆட்டம் போட்டுட்டு அண்ணாவோட சைக்கிளை பார்த்துட்டு நானும் சைக்கிளில் ஏறுவேன்னு ஒரே இடம். அவனுங்க ஹெல்மெட் மாட்டியிருக்காங்கன்னு சொல்லி இதுவும் ஒரு ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு இங்கிட்ட அங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்படி நடந்தால் ஹெல்மெட் இங்கிட்டு ஓடுது. அதுக்கிட்டேருந்து ஒரு வழியாக ஹெல்மெட்டை பிடுங்கி அவங்கக்கிட்ட கொடுக்குறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆகிப்போச்சு. ஹெல்மெட்டை பிடுங்கி கொடுத்தா குடுன்னு ரோட்டில் இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரோட்டில் வந்து அந்தளவுக்கு பெருசாக கார் வராது, ஆனால் இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், டக்குன்னு வந்துடும். அப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாம் விளையாண்டுச்சுங்க. அப்புறம் வந்து நைட்டு இருந்த மீன் குழம்பு சாதம் அதையே வச்சு நைட்டு டின்னரையும் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ சூப்பராக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய்.